எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஆக்ட்ரஸ் சவுகார் ஜானகி அம்மா அவங்க வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இறந்துருக்காங்க. வயது மூப்பின் காரணமாக. அவங்க ஏஜ் வந்து 94 ஆகுது. ஆக்சுவலி இது வந்து 2 நாள் முன்னாடியே போடணும்னு நினச்ச வீடியோ. பட் அதுக்குள்ளே வேறு நியூஸ் எல்லாம் வந்தனால போட முடியாமல் போச்சு. இவங்க வந்து என்னென்னா, இவங்கள பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்திருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இவங்க வந்து சினிமாவில் வந்து ஆரம்பித்தது வந்து ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவோடு வந்து இவங்க ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தது அப்படிங்கிறதுனால வந்து இவங்க வந்து ஒரு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தினால, ஏதாவது ஒரு வேலை செய்யணுங்கிற கட்டாயத்தினால இவங்க இந்த சினி ஃபீல்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அந்த இமோஷ்னல் அந்த இதை வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பெயின்ஃபுல்லாக இருக்கிறது அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சஃபெஸ்டிகேட்டட் சொசைட்டி உமன் மாதிரி, அப்புறம் வந்து அந்த டாமினேரிங் ஒய்ஃபு அந்த கேரக்டர்லாம் வந்து நல்லா காமிக் அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தமிழில் மிடில் கிளாஸ் ஃபில்ம் அந்த இதில் வந்து கே பாலச்சந்தர் அவருடைய இதில் வந்து நிறைய வந்து தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இவங்க வந்து அட்மிட் ஆகியிருந்திருக்காங்க காவேரி ஹாஸ்பிட்டலில். இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு ஆழ்வார்பேட் அந்த இடத்துல. அங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா, ரெஸ்பாண்ட் பண்ணலை ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜானகி அவங்க வந்து என்னென்னா, கரியரை வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படிங்கிற ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் வந்து லாங் அந்த இதில் வந்து கரியர் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மோர் தேன் 450 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ளே பண்ணது லீடிங் வந்து விமன் அண்ட் மெமரபிள் கேரக்டர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ட்ரே பண்ணுவாங்க விமன் வந்து இந்த ஃபேமிலி ஆப்ளிகேஷனில், அப்புறம் வந்து சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி பர்சனல் கான்ஃப்ளிக்ட் அந்த இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு ரோல் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சங்கர மஞ்சி ஜானகி அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கர மஞ்சிங்கிறது ஊர் பேரா என்னன்னு தெரியல. டிசம்பர் 12, 1931 அவங்க பிறந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து கன்னடா பேசுகிறவங்க, மாதுவாஸ் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டீனேஜ்லேயே வந்து அவங்க ஏ கிரேட் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காங்க ஆல் இண்டியா ரேடியோவில் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அவங்க வாய்ஸ் வந்து அட்டென்ஷன் வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு பிஎன் ரெட்டி அப்படிங்கிற ஃபில்ம் மேக்கரை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு, அவங்கக்கிட்ட ஆஃபர் கேட்டிருக்காங்க ஆக்ட் பண்ணுன்னு. அவங்க வந்து 15 வயசு இருக்கும்போது. பட் அந்த சினிமா அந்த இது வந்து கன்சிடர் பண்ணி அந்த ரெஸ்பெக்டபிள் ப்ரொஃபஷன் அந்த கேர்ளுக்கு அப்படிங்கிறத வந்து ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி அப்படிங்கிறனால வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் சீக்கிரமே அவங்களுக்கு வந்து மேரேஜும் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அயானிக்கலி மேரேஜ் ஆகிடுச்சு, ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் ரொம்ப இருந்திருக்கு அவங்களுக்கு. ஈவென்ச்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்டோடு இருக்கும்போது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஒரு ஸ்டடி இன்கம் இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த இதை வந்து தன்னுடைய தேவைகளை மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது வேலை அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கு. அந்த டைமில் ஜானகி அம்மா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரொமான்டிக் அந்த நோஷன்ஸ் அந்த கரியர் அந்த மாதிரிலாம் வந்து தேர்ந்தெடுத்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மதரா, அப்புறம் 3 month ஓல்டு பேபி கேரி பண்ணுற மாதிரி அது அவங்க குழந்தையவே தூக்கிட்டு போயிருக்காங்க வாய்ப்புக்காக. அப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்ஸ் வந்து டினை பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்த வாய்ப்பை தவற விட்டனால அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருந்தது. லேட்டராக என்ன இருக்குன்னா வந்து ஒரு ஆக்டராக வந்து அந்த இது வர்றது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. சர்வைவல் வந்து அவங்க சில்ட்ரனுக்கும் எஜுகேஷனுக்காகவும் வந்து ஷெல்டருக்காகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு வந்து அவங்க நினச்சாங்க. அவங்களுடைய அந்த இதை வந்து டிபேட் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, எல்வி பிரசாத் அப்படிங்கிறவருடைய இதில் வந்து தெலுங்கு ஃபிலிமு சவுகாரு அப்படிங்கிறது 1950 வந்து ஆப்போசிட்டில் யார் ஹீரோ அப்படின்னா ராமாராவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் கொடுக்கப்பட்ட சேலரி வந்து 2500 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை வந்து கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய அதெல்லாம் செப்பரேட் பண்ண
பண்ண முடியாத அளவுக்கு அந்த பேர் வந்து அதனால தான் அவங்க பேரே வந்து சவுக்கார் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. தமிழில் வந்து நம்ம சவுக்கார் அப்படின்னு போடுவோம், இவங்க ஷவுக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்குல. தமிழில் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு டிபேட் என்ன அப்படின்னா 2 வருஷம் கழித்து அந்த படம் முடித்ததுக்கப்புறம் வந்து வளையாபதி அப்படின்னு சொல்லி டிஆர் சுந்தரம் அவரோட பண்ணியிருக்காங்க. அதை 52ல். அப்புறம் வந்து சத்யவதி கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒய்ஃப் ஆஃப் வெல்தி பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா ரிலீஸ் பண்ணது வந்து திவாலி அந்த டைமில் வந்து சிவாஜி கணேசனுடைய பராசக்தி வரத்து கொஞ்ச நாட்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணப்பட்டது. இதுவும் வந்து ஃப்ளூயண்ட்டாக தமிழ் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பாரதிதாசனோட ஃபார்மல் டைலாக் அந்த இதெல்லாம் வந்து அது தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மகேந்திரன் நடிகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுக்கார் அவங்க இந்த அம்மா அவங்க வந்து ஏதாவது சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால் அவங்க ஹெசிடேட் பண்ண தயங்க மாட்டாங்க அதை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் அசோசியேஷன் வந்து அந்த எல்லாருமே வந்து அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு அவங்க பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் லஞ்சுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது விற்கிறதுக்கு முன்னாடிங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருந்தது அவுட்ஸ்டாண்டிங்காக. அப்புறம் சண்டே அந்த இதிலெல்லாம் வந்து நாங்கள் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அது சொல்லியிருக்காங்க. நிறைய டீகேட்ஸாகவே வந்து ஜானகி அவங்க நிறைய சவுத் இண்டியன் லீடிங் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வந்து கே பாலச்சந்தருடைய நீர்க்குமிழி 1965 வந்தது. அதில் வந்து ஆப்போசிட்லனா இந்திரா நாகேஷ் அப்படிங்கிற ஒரு காவிய தலைவி 1970 வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெமினி கணேசன் அவருடைய படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பாப்புலர் ஹீரோஸ் எல்லோரோடையுமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. தில்லுமுல்லுல வந்து அம்மா கேரக்டரை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு காமெடி மூவி, நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. லேட்டராக என்ன பண்ணாங்கன்னா லிவிங் லிங்க் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்களோட இந்தியன் சினிமாவில் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. அதுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டு கலை மாமணி அவார்டு கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து நந்தி அவார்ட்ஸு, அப்புறம் வந்து பத்மஸ்ரீ அவார்டு 2022 அவங்களுக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்தியன் சினிமாலேருந்து அப்படிங்கிறத வந்து கான்ட்ரிபியூஷனுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலேருந்தும் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அக்ராஸ் தி சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கண்டோலன்சஸை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த கஷ்டத்தையும் பார்க்காம இவங்க தன்னுடைய ஃபேமிலி குழந்தைங்களுக்காக வந்து ஒரு முன்னேறி வந்து உழைச்சி பண்ணியிருக்காங்க. இறந்த ஆக்ட்ரஸ் அவங்க ஷவுக்கார் ஜானகி அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்றேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.